கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 552வது பாடல், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை என்கிற பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 552வது பாடல். குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே, கூரைவில்லையே, கூரைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே, கூரைவில்லையே, கூரைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை போட்டு சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே, கூரைவில்லையே, கூரைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. ஆத்துமாவை ஆவி பொழிகின்றார், ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே, கூரைவில்லையே, கூரைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே, கூரைவில்லையே, கூரைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரைவில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை என்னை அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவர்
தேடுவதற்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் உலகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். உலகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, சிங்கத்தினுடைய குட்டிகள் கூட பட்னியாக இருக்க வாய்ப்பு இருக்குதான். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா அது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை. சிங்கம் தான் சாப்பிடலைன்னா கூட தன்னுடைய குட்டிகளுடைய பசி என்ன செஞ்சிடும், அது ஆத்திரும். ஆனால் அப்பேற்பட்ட சிங்கத்தின் குட்டிகள் கூட பசியாக இருக்க முடியும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. அதுதான் வார்த்தை, அதுதான் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம், நான் நினைச்ச நேரத்தில் அது நடக்கலைன்னு நினைக்கிறோம். நம்ம நினைச்ச நேரத்தில் நடக்கிறது இல்லை. அது அல்ல, தேவ சித்தத்தின்படி அது நடக்கணும். அப்போதான் அது பெரிய நன்மையை கொண்டு வரும். நம்ம நினைச்ச நேரம் நடந்துச்சுன்னா நாம் நினைச்சது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் தேவன் எதிர்பார்த்த நேரத்தில், தேவன் கொடுக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அது வரும்போது அது பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அது அளவில்லாத சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொண்டு வரும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால நாம் ஜெபம் பண்ணோடனே எனக்கு பதில் கிடைக்கல, நான் கேட்ட உடனே எனக்கு இது நடக்கலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நாம் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நாம் ஜெபிச்சிருக்கோம் அப்படின்னா நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோம்னு அர்த்தம். அது வரலன்ற முடிவுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. அது கண்டிப்பாக எனக்கு வரும். ஏற்ற நேரத்தில் தேவன் எனக்கு என்ன செய்வார், எனக்கு கொடுப்பார். ஆகையினால் நான் அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செய்வேன், அவர் என்னை உயர்த்தும்படிக்கு நான் அடங்கி இருப்பேன். அடங்கி இருக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, சபைக்காக இருக்கட்டும், ஊழியர்களுக்காக இருக்கட்டும், ஆண்டவருக்காக இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், அந்த அடங்கி இருத்தல்ன்றது ரொம்ப மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தான் ஜெபத்தினுடைய அஸ்திபாரம். கீழ்ப்படிதல் தான் விசுவாசத்தினுடைய அஸ்திவாரம். அல்லேலூயா. அதில் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜபிக்கிறது நல்லது. ஏன்னா வசனம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அது தப்பு கிடையாது, ஜெபம் பண்ணணும். ஆனால் நாம் பண்ணுகிற ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, மேன்மையாக பேசக்கூடாது. அநேகர் பண்ணுகிற தவறு அதுதான். கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு என்னென்னா, நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் தாங்கள் செய்த ஜெபத்தை மேன்மையாக பேசுவார்கள். தேவன் கொடுத்த நன்மை என்ன செஞ்சிருவாங்க, அதை சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது தவறு. அல்லேலூயா. அதை பெருசாக சொல்லணும். நாம் பண்ண ஜெபத்தை ஒரு லைனில் சொல்லி முடிச்சிடணும். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 531வது பாடல், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்கிற பாடல். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் சபை எப்பொழுதுமே சபையாய் கூடி வருவது எதற்குனா, ஒருமனப்பட்டு தேவன் என்ன செய்யணும், ஆராதிக்கணும். இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறோம் அப்படின்னா, ராகமாக பாடுறது முக்கியம்தான், கரெக்டாக வாசிக்கிறது முக்கியம்தான். அதே நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தான் வந்திருக்கிறோம், அவரை கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிறோம். ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னா, அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு. அப்படி நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம், ஏராளமாய் பெற்று சுதந்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் உற்சாகமே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். ஆராதிப்பேன்
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தர், இப்படி பல காரணம். நன்மைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன், ஏராளமான நன்மைகளை செய்தவர், இப்படி பலவிதமான காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லி துதிச்சோம்னா இந்த நாவு, இந்த வாழ்க்கை போதாது. அல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்னன்னா நிறையா நேரம் மறந்துடுவோம், நன்மைகளை மறந்துடுவோம், நடக்கிற தீமை சூழ்நிலையின் தீமைகளை மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம். அதுதான் பிரச்சனை. பிரச்சனை அவர்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை சரி பண்ணிட்டா எல்லா ஆசீர்வாதமும் என்ன செய்யும், நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 542வது பாடல். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம் என்கிற பாடல். எல்லாரும் தேவனுடைய கல்வாரி சிலுவையை நினைத்தவர்களாய் நாம் இன்றைக்கு அதான் பார்க்க போகிறோம். தேவனுடைய கல்வாரி சிலுவையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை நமக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை, அவர் எதற்காக பாடுகளை பட்டார், அந்த பாடுகளின் வழியாக நமக்கு என்ன கொடுத்தார், அதை நாம் நினைவு கூறும் விதமாக நாம் இந்த பாடலை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடலை பாடும். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றேன், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா
எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ உமது அணைப்பில் உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், 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 ஏசையா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே.
உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உமக்கு பலி செலுத்த தேவன் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.